எப்போ எங்க போனாலும் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போனாலும் சரி, ஒரு டீ கடையில பார்த்தாலும் சரி, எங்க பார்த்தாலுமே நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பேரா கப்புலா மட்டுமே வரீங்க. ஆக்சுவலி சாட்சினா ரொம்ப பிரிட்டி, ரொம்ப கியூட்டா, ரொம்ப அழகா இருக்கீங்க. அந்த ரைட் ஹேரை இப்படி பண்ணீங்கன்னா கேமராவும் உங்களை கவர் பண்ணிக்கும் லைட்டா. வந்தோடனே கெஸ்ட்டை தட்டுறோம். நான் வந்து கெஸ்ட் நிஜமாவே கெஸ்டா பார்க்க மாட்டோங்க. நீங்க இப்போ கரண்டா யாரும் பெஞ்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நானே பெஞ்சு கிடைக்காம தான் இங்கே அழைச்சிட்டு இருக்கேன். Preeti Kitchen Appliances presents What's Cooking. Presenting sponsor Preeti. Preetikku na guarantee. Associate sponsor Let's Go Holidays. Travel beyond boundaries. VK Alu Derma Clinic. Your beauty, your confidence. And BTS Brownie the Soul. I'm sure you'll buy it again. என்ன மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதனால என்னோட வீட்டுக்கு தொடர்ந்து கெஸ்ட் எல்லாம் இன்வைட் பண்ணி அவங்களுக்கு சமைச்சு போடணும் அப்படின்னு சொல்லி திடீர்னு எனக்கு ஒரு ஸ்பார்க்குங்க. அதனாலேயே இன்னைக்கு நான் வந்து ஒரு சூப் சமைச்சிட்டு இருக்கேன் சூப்பராக. அதை விருந்தாளிங்க வர போகிறாங்க, டேஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்டாக காத்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். காலேஜ் சவுண்ட் கேட்குது. ஸோ நம்ம யாருன்னு போய் பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட ப்ரொக்கோலி சூப் அவங்கள ட்ரை பண்ண வைக்கிறோம். கம் கம் கம். எப்படி இருக்கீங்க? ப்ளீஸ் வெல்கம். கம். பெரிய பார்க்கிங்கா இருக்கு. ஐயோ இடிச்சுக்காதீங்க. அங்கங்க அப்படிதான் நாங்க தொங்க வச்சிருக்கோம். ப்ளீஸ் கம். ப்ளீஸ் கம். வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ ஹாய் ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடுன்னு சொல்கிற ஒருத்தருக்குமே ஒரு விஷயம் ஞாபகம் வரும்ல. வீடுன்னு சொன்னால் இந்த மாதிரி இருந்ததா, இந்த மாதிரி இருந்ததா. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வீடு அப்படின்னாலே நம்மளுக்குலாம் ஞாபகம் வர ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் ஹவுஸ் தான். கரெக்டாக ஒரு சூப்பர் டூப்பரான 2 கெஸ்ட். அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் வின்னர். அவருமே நம்ம இன்னைக்கு நம்மளோட ஷோக்கு கெஸ்ட்டாக வந்திருக்காரு. முத்துக்குமரன் அவர்களுக்கும் சாச்சனா அவர்களுக்கும் மிகப்பெரிய ஹாய் அண்ட் வணக்கம் ஃப்ரம் மை சைட். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. முத்துக்குமரன் வரப்போறாரு. ட்ரெஸ் எல்லாம் முத்து ஊட்டிக்கிட்டு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதுல வாட்ச்ல கூட பாருங்களேன், முத்து ரொம்ப வலிஞ்சுக்கிட்டு இருக்கு வெளியே. என்னமும் செயலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்டா. நீங்க வரீங்கன்னு சொல்லணும் பாத்தீங்களா, என் ட்ரெஸ் ஃபுல்லா முத்து முத்தா போட்டுட்டு வந்திருக்கேன். சரி, அது முத்து மாதிரி இல்லை. சரி, எடிட்ல தான் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி முத்து மாதிரி காட்டி கொடுங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. ஆனால் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி பிக் பாஸ் வீடு வந்து ஒரு உணர்வுகளுடைய கூடு தான். அப்படி எல்லாரும் பயங்கர பிஸியாக இருக்கோம். இந்த இன்டர்வியூ மூலியமா சாச்சனாவும் நானும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் செலவிடுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு பெரிய நன்றி உங்களுக்கு. தேங்க்யூ. ஆக்சுவலி எனக்கு என்னன்னா உங்க 2 பேர் காம்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேயா, நான் ஒரு பர்சனல் ஒரு ஃபேனா ஒரு கொஸ்டின் கேட்கறேன்னு நினச்சிக்கோங்க. எப்போ எங்க போனாலும் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போனாலும் சரி, ஒரு டீ கடையில பார்த்தாலும் சரி, எங்க பார்த்தாலுமே நீங்க 2 பேரும் வந்துட்டு பேரா கப்புலா மட்டுமே வரீங்க. நிறைய படங்கள்ல அவங்க பயங்கர பிஸியாக இருக்காங்க. நம்மளும் அங்கிட்டுன்னு ஓடிட்டே இருக்கோம். இது மாதிரியான கிடைக்கிற வாய்ப்புகளில் கண்டிப்பாக டீ கடையில் எங்களை பார்த்துருக்கிறதுக்கு நீங்கள் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்களும் டீ குடிக்க மாட்டாங்க, நானும் டீ குடிக்க மாட்டேன். இது மாதிரியான நல்ல நல்ல நிகழ்வுகளில் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு, அது எங்கள் சீசனில் இருக்க எல்லாரையும், இப்போ அன்னைக்கே நாங்கள் ஒரு 5 பேர் வந்திருந்தோம். இன்னைக்கு இவங்களை கூப்பிட்ருக்கீங்க. நேற்று நான் எங்கள் அண்ணன் தீபக் சந்தித்தேன், மஞ்சரி. இப்படி எல்லாரையும் வாய்ப்பு கிடைக்கும் போது சந்திக்கிறதுக்கு, அதுக்கு தான் நான் வந்தோன்னே உங்களுக்கு நன்றி சொன்னேன். மறுபடியும் நாங்கள்லாம் மறுபடியும் சேர்ந்து பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி சாட்சினா ரொம்ப பிரிட்டி, ரொம்ப கியூட்டா, ரொம்ப அழகா இருக்கீங்க. அந்த ரைட் ஹேரை இப்படி பண்ணீங்கன்னா கேமராவும் உங்களை கவர் பண்ணிக்கும் லைட்டா. பிக் பாஸ்லேருந்து வந்து 1 இயர் ஆயிடுச்சு. 1 இயர் வரைக்கும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எந்த இன்டர்வியூஸ் எங்கேயுமே 2 பேரும் சேர்ந்து கொடுத்ததில்ல. இது முதல் வாட்டி நாங்கள் 2 பேரும் ஷோ கேமரா முன்னாடி 2 பேரும் வந்திருக்கோம். ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. இட்ஸ் மை ப்ளஷர். ஆக்சுவலி வீடு தான் உங்கள் கம்ஃபர்ட் பிளேஸ். ஓகே, நான் நீங்கள் உங்களை எடுத்துக்கிட்டா பிக் பாஸ் வீடுன்னு சொல்வீங்க, என்ன எடுத்துக்கிட்டா நான் பிக் பாஸ்லாம் போகல. ஸோ என்னோட வீடு எனக்கு கம்ஃபர்டபுள் பிளேஸ். வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வீடுன்றது ஒரு கம்ஃபர்ட் பிளேஸ் மாதிரி, கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி. ஸோ அப்படி வந்து இன்னைக்கு வந்து என்னோட வீட்டுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்றதுக்கு நான் ரொம்பவே, நீங்கள் வந்ததுக்கு ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது பிரீத்தி கிச்சன் அப்ளையன்சஸ் பிரசன்ட்ஸ் வாட்ஸ் குக்கிங். இந்த ஷோக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இந்த ஷோக்கு வர எல்லா கெஸ்ட்டும் நம்ம தட்டுறோம், அவங்க கிட்ட இருந்து எல்லா ஆன்சர்ஸையும் வாங்கி அவங்கள தூக்குறோம். வந்தோடனே கெஸ்ட்டை தட்டுறோம். நான் வந்து கெஸ்ட் நிஜமாவே கெஸ்டா பார்க்க மாட்டோங்க. எங்க வீட்டுக்கு வந்திருக்க நீங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸ்
பெருசா நாங்க உங்களை பார்க்குறோம். ஓகே, அதனால வந்து அந்த உரிமையா, அதுவும் இல்லாம இந்த ஜென்சி கிட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப ஃபார்மலா வந்து பேசுறது இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. ஆக்சுவலி வெயிட் பண்ணுங்க, ஜென்சி அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு சாச்சனாவோட ஃபேஸ்ல வந்து ஒரு கலகலப்பு தெரியுது. எதனால நீங்களும் ஜென்சி கிட்? நானும் ஜென்சி. அதை நான் கெஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து நீங்க ஜென்சி கிட்டா இருக்கிறதுனால எனக்கு இப்போ நான் வந்து 90s கிட், ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து எனக்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் ஜென்சியோட டேர்ம்ஸ் வேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல சிலதுலாம், அது ஒரு 4-5 எங்களுக்கு போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கத்துக்கிட்டு. நான் சும்மா பேருக்கு, நான் பிறந்த இயருக்கு தான் ஜென்சி. பட் மிச்சபடி எனக்கு இந்த ஒரு சில words தான் நானே இப்போ கற்றுக்கிறேன். பெருசாக எனக்கு நிறைய வேர்ட்ஸ்லாம் தெரியாது. பென்ச்சிங், ஃப்ளர்ட்டிங், சிச்சுவேஷன்ஷிப். என்ன ஒரு வாட்டி கிளியர் சொல்லுங்க. பென்ச்சிங் அப்படின்னா வந்து இப்போதான் நம்ம டாக்கிங் ஸ்டேஜ்ல இருக்கோம். ஓ, அது வந்து பென்ச்சிங். அதான் ஜென்சி நான் எப்படி பார்க்குறேன்னா, இது ஒரு தலைமுறைக்கான அந்த இப்போ உங்க சொன்ன பெஞ்சிங், அப்புறம் என்னமா சிச்சுவேஷன்ஷிப், ஃப்ளர்ட்டிங் இதெல்லாமே வந்து இப்போ நீங்களும் ஜென்சி தான், நானும் ஜென்சி தான், இங்கே இருக்கிற எல்லாரும் ஜென்சி தான். ஏன்னா இது சோஷியல் மீடியாவில் பயன்படுத்துகிற வேர்ட்ஸ் தான். இதுக்குள்ளே நம்ம எல்லாருமே புழங்கிட்டு தான் இருக்கோம். பென்சிங்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பையனும் பொண்ணும் பழகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவனை செலக்ட் பண்ணுமா வேணாமான்னு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கிறேன்னு சொல்லுவோம்ல, அதை வந்து இந்த தலைமுறை பென்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் நீயும் எந்த விதமான கமிட்மெண்ட்ஸும் கிடையாது, இந்த சூழல்லாம் முழுமையாக தோழர்களாக இருக்கிறோம். அந்த தோழமை என்னங்கிறது அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். அதை வந்து அவங்க சிச்சுவேஷன்ஷிப்புங்கிறாங்க. இன்னொன்று சொன்னீங்க, ஃப்ளர்ட்டிங். கரெக்ட், இது எல்லாத்துலயும் இருக்கு. இது இப்போ ஒவ்வொரு தலைமுறை மாறும் போதும் அவங்க கம்யூனிகேட் பண்ற ஊடகங்கள் மாறுதுல. இன்னைக்கு சோஷியல் மீடியாங்கிறப்போ இது வந்து நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. இது ஜென்சில பிறந்த எல்லாருக்கும் தெரியுமானா தெரியாது, 90ஸ்ல பிறந்த எல்லாருக்கும் தெரியாதான்னா அவங்களுக்கும் தெரியும். யார் இந்த சமூக ஊடகத்தை நிறைய பயன்படுத்துறாங்க, சோஷியல் மீடியால அதிக ஆக்டிவா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் தெரியுது. அப்படி பாக்குறப்ப நம்மளும் ஜென்சி தான். ஹலோ, இப்போ வந்து நீங்க ஒரு விஷயம் மாட்டீங்க. நீங்க இப்போ கரண்டா யாரை பெஞ்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நானே பெஞ்சு கிடைக்காம தான் இங்க இருக்கேன். அது பெஞ்சிங் கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும், பண்ணிருக்கணும். அவ்வளவு திறமை இல்ல முதல் விஷயம். ஓகே, சரி, இப்போ பெஞ்சிங் பண்ணல, சிச்சுவேஷன்ஷிப் இல்ல அதுதான் சொல்றேன்ல. நான் எப்படி நம்புறேன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் ரொம்ப கமிட்டடாக இருக்கணும். இப்போ நான் சஞ்சீவ் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ரசிப்பேன். ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற புரிதல், உங்களுக்குள்ளே இருக்கிற விட்டு கொடுக்கறது, நீங்கள் 2 பேரும் ஒருத்தரோட கெரியருக்கு இன்னொருத்தர் சப்போர்ட் பண்ணுறதை பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த அளவுக்கு இதுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய திறமை வேணும்னு நான் நம்புகிறேன். என்னோட சொந்த தங்கச்சி, நானும் என் தங்கச்சி ட்வின்ஸ். தெரிஞ்சிருந்தா இந்த ஷோல ஃபேன்ஸுக்குலாம் ஒரு கேரளா இருக்காங்க, இழக்க முடியாது. அவங்க கல்யாணத்துக்கு ரெடிங்கிறப்போ நான் அப்படிதான் சொன்னேன். அவங்க கிட்டையும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்டையும் சொன்னது என்னன்னா, நீங்க 2 பேரும் ஒண்ணா வாழ போறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அடுத்த 30 வருஷத்துக்கு எங்களுக்குள்ள எந்த சண்டை வந்தாலும், சண்டை வரக்கூடாது இல்லை, சண்டை வந்தாலும் நாங்க பிரிய மாட்டோங்கிற மனநிலைக்கு போனீங்கன்னா தாராளமா 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு நான் சொன்னேன். ஓகே, இப்போ சாச்சனா வந்து அப்பாடா இந்த கொஸ்டின் கடந்து போயிருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது எப்படி நாங்க கடந்து போவோம், உங்க பக்கம் நாங்க நடந்து வருவோம். இப்போ நீங்க சொல்லிதான் ஆகணும். சாச்சனா, நீங்க யாரு பெஞ்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பெஞ்சிங் பண்ற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை எனக்கு. இன்னும் நான் இன்னும் ரொம்ப கரியர் ஓரியன்டா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நான் வளரணும், இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆகணும் லைஃப்ல. எந்த அளவுக்கு, எந்த ஹைட் வரணும்னு நினைக்கிறீங்க? இன்னும் 2 வருஷத்துல ஒரு BMW வாங்கணுன்ற அளவுக்கு. அதுக்கப்புறம் தான் பெஞ்சிங் பண்ணுவேன். பெஞ்சிங் இல்லை, அதுக்கப்புறம் தான் ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தி ஒன்று யோசிக்கணும். பிக் பாஸ்ல இவங்க வந்தப்போ எல்லாம் நினைச்சிட்டாங்க அண்டர் 18 போட்டுருக்கு, குழந்தை தொழிலாளர். நானே நிஜமா அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். அண்டர் 18 இல்லையா? இல்ல ஐ அம் 22. என்னங்க சொல்றீங்க? அவங்கள வந்து குழந்தையாவே பார்த்ததுனால யாரா கிட்ட வந்தாலும் இவங்க அண்ணான்றாங்க. அவங்களும் தங்கச்சின்றாங்களா, அதனால தங்கச்சி பெஞ்சிலே தான் அவங்க ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. சாச்சனா ஃபேன்ஸ் இந்த நோட் பண்ணிக்கோங்க. 22 இயர்ஸ் சிங்கிளா கமிட்டடா எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா அப்டேட். இல்ல சிங்கிள் தான். அதான் நான் இன்னும் கொஞ்சம் என்னோட லைஃப்ல எங்க அம்மா அப்பாவை இன்னும் கொஞ்சம் எங்களோட ஸ்டேட்டஸ் கொஞ்சம் வளர்த்துக்கணும். எங்க BMW கார் வாங்கிட்டு தான் பெஞ்சிங்கும் சிச்சுவேஷன் கார்ல இடம் இருந்துச்சுன்னா யாரையாவது தூக்கி டிக்கெட்ல போட்டுக்கலாம். இப்போ வந்து சாச்சனா, இப்போ காசிப் பத்தி நம்ம பேசணும்ல, சினிமா காசிப் ஏதாவது உங்களுக்கு வந்திருக்கா? நீங்க வந்து உங்களை பத்தி ஏதாவது சொல்லிருக்காங்களா? ரொம்ப 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 ஒரு ரொம்ப காமெடியான ஒரு காசிப் எங்க பெரிய அக்கா பார்த்து சொல்லுவாங்க. எங்க பெரிய அக்காவுக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஓகேவா? ஸோ என்னோட சிஸ்டர், செகண்ட் சிஸ்டர், ட்வின் சிஸ்டர் வந்து ரீசென்ட்லி டிவோர்ஸ்டுன்றது வந்து தெரியும்.
ஸோ என் பெரிய அக்காவோட குழந்தைய வந்து குழந்தை பெற்றுக்கிட்ட சாதனா குழந்தை பெற்றுக்கிட்ட சாதனா குழந்தை யாருடா நீங்கள் ஃபோட்டோலேயே நாங்கள் 3 சிஸ்டரும் வச்சு எங்கள் அக்கா தான் வந்து பாப்பாவை ஹோல்ட் பண்ணியிருக்கா. ஸோ அந்த மாதிரி இருக்க இதில் வந்து சாதனா குழந்தை பெற்றா சிரிப்பாக இருக்கும் எங்களுக்கு. இந்த அளவுக்கு மக்கள் இருக்காங்களா அப்படின்னு ரொம்ப காமெடியாக இருக்கும். ஓகே, ஜாலியாக உட்காந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் காசிப். நானும் இந்த மாதிரி காசிப்லாம் வச்சேன். என்னோட காசிப்லாம் கேட்கணுமே. நான் வந்து திடீர்னு காலைல எழுப்புறாங்க எங்க அம்மா வந்து, எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா நான் யூடியூப்ல வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட் போயிட்டு அதுல நான் மர்கையான மாதிரி 2 பஞ்சை வச்சு மாலை போட்டு அந்த தம்ப்நெயிலா வேற வச்சிருக்காங்க. என்ன எழுப்பி காமிக்கிறாங்க, நீ எங்கேயோ செத்து போயிட்டியாவே பாரு போட்டு. எனக்கே தெரியாம நான் எனக்கு எதுவும் ஆயிருக்கேன். அந்த மாதிரிலாம் நிறைய காசிப்ஸ்லாம் நிறைய ரூமர்ஸ்லாம் வரும். அது வந்து காசிப்ஸ்ல அதுக்கப்புறம் எனக்கு சொல்லணும்ல, இல்ல நான் இருக்கேன், யாரும் பயப்படாதீங்க. அத வந்து காசிப்பா பேசுவாங்க. ஆமா, ஆமா. நிறைய பேசுவாங்க. இப்போ நீங்க வந்து அவங்க பேசும்போது அந்த காசிப்பா மாட்டினாடா அப்படின்ற மாதிரி பேசி பார்த்துட்டு இருந்தீங்க. உங்களை மாட்ட வைக்கிறதுக்கு நான் ஒரு கொஸ்டின் இருக்கு. இருக்கா? Yeah. நம்மளை பத்தி காசிப்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ப்ரோ, இப்போ நீங்க வந்து ஒரு பொருளி பேசுதல் வந்து பண்ணிருக்கீங்களா? பொரணியா sorry, நான் இங்கிலீஷ்ல தப்பு கிடையாது. நீங்க வந்து காசிப் பேசிருக்கீங்களா யார பத்தியாவது? சும்மா ஃப்ராங்கா ஒரு ஃப்ரெண்ட்லியா. நமக்கு யார் மேலயாவது கோபம் இருக்கும் நம்ம கூட இருக்கவங்க கிட்ட. அப்ப இந்த கோபம் இப்ப உங்களுக்கு எனக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்கு, உங்க மேல எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குன்னா அது உங்களுக்கும் தெரியும். ஆனா அதை உங்ககிட்ட வந்து நான் சொல்ல முடியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, யாருக்கிட்ட அதை சொன்னா அவங்க நேரடியா வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்களோ அவங்க கிட்ட அதை சொல்லிடுவேன். அந்த மாதிரி டெக்னிக். வா, என்ன ஸ்மார்ட் மூவ். ஏன்னா எனக்கு உங்க மேல இந்த ஒரு வருத்தம் இருக்குங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சாலும் என்னால நேர்பட சொல்ல முடியாதுல்ல. உங்களுக்கு அது தெரியணும்னு நான் விரும்புவேன். அப்ப நாளைக்கு நம்ம 2 பேரும் பழகும்போது அந்த சங்கடம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. இப்ப பண்ணிட்டாங்கப்பா ஆலியா அப்படின்னு நான் சாச்சனாட்ட சொன்னா, சாச்சனா உங்க மேல கன்சர்ன் இருக்கிற ஆள், மாதிரி குமரன் சொல்றேன் உங்க மேல இப்படி ஒரு வருத்தம், அது என்னன்னு பேசி சரி பண்ணிருங்க அப்படின்னா அது சார்ட் அவுட் ஆயிடல. அப்படி சொல்லேனே தவிர எப்போதுமே எனக்கு நான் கற்றுக்கிட்டது இது வந்து ரஜினி சாரோட ஹேபிட். ரஜினி சார் வந்து யார் பின்னாடியுமே பேசவே மாட்டாராம். இப்போ நம்ம போய் சார் தெரியுமா அப்படின்னா கூட அவர் தெரிஞ்சாலும் அப்படியா தெரியாதே அது விட்ருங்க அப்படி சொல்லி வேறு டாபிக் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அப்படி இந்த பின்னாடி பேசுகிறதுங்கிறது எப்பயுமே நமக்கு தேவையில்லாத அல்லது நம்ம நேரத்தை வீணடிக்கிற அல்லது நம்மளை ஒரு பங்கு பின்னாடி தள்ளுகிற ஒரு செயலுங்கிறத ரொம்ப முன்னாடி இருந்து ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப நேச்சராகவே அதை கற்றுக்கிறேன் நான். தட்ஸ் வெரி நைஸ். இது ஒரு சூப்பரான ஹேபிட்டு. இது நீங்கள் கேரி அவுட் பண்ணுறதை பார்த்து நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்து நாங்களுமே இந்த மாதிரி இருக்க போகிறோம் பாயிண்ட் மேல் அப்படின்னு நினச்சா வெரி ஹாப்பி ஐல் பி. அண்ட் சாச்சனா, உங்களுக்கு ஒரு சின்ன கொஸ்டின் என்னன்னா, பிக் பாஸ் முடிச்சுட்டு நீங்கள் வெளில வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சாச்சனாவின் சாதனைகள் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேசினாங்க. இது உண்மையா ரூமர்ஸா அப்படின்னு தெரியாது. அப்படி உங்களுக்கு கேள்விப்பட்ட சில விஷயங்கள் வந்து என்ன? இல்லை, நீங்கள் சொல்லி தான் நானே கேட்குறேன். சாச்சனா ஒன்றும் சாதனை பண்ணல. சாதனை பண்ணல. என்னம்மா எவ்வளோ பெரிய படத்தில் நடிச்சிருக்க, எவ்வளோ ஒரு சூப்பர் அந்த படம். சாச்சனாவோட சாதனை நான் எப்போதும் பார்க்குறது என்னன்னா, சமீபத்தில் கூட நாங்கள் போய் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் சேதுபதி சாரை சந்தித்தோம். ஆமாம், சந்தித்தோம். அப்பையும் விஜய் சேதுபதி சார் வந்து சாச்சனாவை பார்த்து நீ நல்லா புரிஞ்சிட்டு நடிச்சேங்கிறத எனக்கு நான் காதுபடவே 3வது 4வது முறை சொன்னாங்க. அது வந்து மகாராஜாங்கிற அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான படம். அதில் விஜய் சேதுபதி சாருங்கிற அவ்வளோ பெரிய ஆக்டர், அவருடைய 50வது திரைப்படம். அனுராக் சார் ஒரு பக்கம் இருக்கிறார். அவ்வளோ ஆர்டிஸ்ட் படம் முழுவதும் நிரம்பி வெளியிறாங்க. நட்டி சார் ஒரு பக்கம், முனிஷ்காந்த் அண்ணன், சிங்கமொழி அண்ணன் எல்லாரும் இருக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு சின்ன பொண்ணா அவங்களுக்கு நிகராக நின்று நடிக்கிறது இருக்குல்ல. இப்போ 3 நாளைக்கு முன்னாடி நான் வீட்டில் எல்லாரும் மகாராஜா படம் பார்த்துட்டு அம்மா கால் பண்ணி விஷ் பண்ணாங்க சாச்சனாக்கு. அது வந்து சாச்சனாவுடைய பெரிய சாதனை. அது நம்ம ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் படமே பேன் இந்தியன் ஹிட். இந்த சின்ன வயசுல ஒரு பொண்ணு கொடுத்துருக்கா, இது எவ்வளோ பெரிய பெருமை. இது வந்து சாச்சனா, அதுவும் எங்களோட செல்லக்குட்டிக்கு தான் போய் சேருது. அதனால we are very happy, we are very proud to have you. and next ஒரு செக்மெண்ட் குள்ள போறோம். என்னன்னா, நீங்க வா பாத்துட்டேன் இப்ப மறைக்கிறாங்க இப்படி காமிச்சிட்டு இப்ப நான் ஒரு செக்மெண்ட் குள்ள போறேன். அது அப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். என்கிட்ட ஒரு போட்டோ இருக்கு. அது என்ன போட்டோன்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்தை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க செம்ம ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறம் உங்களை பிக் பாஸ்ல கூப்பிட்டதாகலாம் நிறைய பேர் பேசினாங்க. இதுக்காகவே இதுக்கே நீங்க ரொம்ப ஃபேமஸ் அப்படிலாம் சொன்னாங்க. அது என்ன அப்படின்றது எனக்கு தெரியும். அது என்ன தெரியுமா? எனக்கு தெரியல, சொல்லுங்க. என்ன? சேவக் கதறல். சேவக் கதறல்ல அது பேர் தரக்கல்ங்க. சேவக் கதறலா? ஆமா,
சேவை கதறல் தான் தப்பாயிருங்க. நீங்க வேற விவரம் தெரியாம. ஐயோ சாரிங்க, என்னோட ஏஐ டீம் வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஆக்சுவலி இவரை காட்டுங்க, சேவை திறக்கல ஃபோட்டோ காட்டுறேன். இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் பண்ணுவேன். டடன் டடன். இதுதான் அந்த சேவை கதறலா? அது என்ன நீங்களே உங்க வாயில சொல்லிருங்க. நான் தாங்க இப்ப கதறலு. அது சாவத்திறக்கன்னு சொல்லுவோம் நம்ம ஊர்ல. இது நாட்டுக்கோழி குழம்பு தான். இது நாட்டுக்கோழி குழம்பு இருக்கு, இதுல மீன் இருக்கு, சகலமும் இருக்கு. சேவல் இருக்குல்ல, சேவலை வந்து பட்டை மிளகா போட்டு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு ரொம்ப கொஞ்சமாக போட்டு தக்காளிலாம் எதுவும் இல்லாமல் லேசாக உப்பு போட்டு தாளிச்சு விட்டு இந்த பட்டை மிளகாயும் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டில் அப்படியே திறக்கி எடுத்தோம்னா கம்மன்னு சேவக்கறிக்கு பிரமாதமாக இருக்கும். அதுதான் இந்த சேவை திறக்கல். சாவத்திறக்கங்கிறது வட்டார வழக்கு. இது வந்து சங்கத்தமிழ் வார்த்தையெல்லாம் கிடையாது. சாவத்திறக்க அப்படிங்கிறது திறக்கிறது, எதையாவது கதவை சாவி அது கிடையாது. சேவத்திறக்க ஒரு நாள் செஞ்சு விட்டான் தாரேன். ஆக்சுவலி இதுல வந்துட்டு நீங்க இந்த வீடியோ பண்ணும்போது ரொம்ப அனுபவிச்சு நீங்க பண்ணிருப்பீங்க. அப்போ ஒரு மாதிரி அந்த இலைய விரிச்சு அந்த சாவல் போட்டு அப்படியே ஒரு ஃபார்மேட் என்னால அது பண்ண முடியாது. நீங்களே சும்மா உங்க ஆடியன்ஸ்க்காக அந்த ஃபார்மேட்லயே. நான் வந்து என்னுடைய 18 வயசு வரைக்கும் அதிகபட்சம் ஹோட்டல்ல வந்து ஒரு 10 வாட்டி சாப்பிட்டுருப்பேன். என்னுடைய 18 வயசு வரைக்கும் அதிகபட்சம் 10 வாட்டி தான் சாப்பிட்டேன். நான்லாம் 10 வாட்டி தான் வீட்லயே சாப்பிட்டுருக்கேன். ஏன்னா அம்மா வந்து எப்போதுமே வந்து நல்லா சமைப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அம்மாவுக்கு சமைக்க தெரியாதான். கல்யாணத்துக்கு அப்புறம் முழுவதுமாகவே அன்பு தான் அந்த சாப்பாடு அவ்வளோ சுவை மிகுந்து இருக்கிறதுக்கான காரணம். அப்புறம் நம்ம காலேஜ் படிக்கிறதுக்குலாம் அங்கிட்டு கிளம்புனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுனாக்க அம்மா சாப்பாடு எவ்வளவு சூப்பருங்கிறது அப்புறம் தான் தெரியும். அதனால வீட்டுக்கு வந்தால் நல்லா குளிச்சுட்டு இதான் கையிலே கட்டி வேட்டியை கட்டிக்கிட்டு நல்லா நெத்தி நிறைய பட்டையை போட்டு முருகனை போட்டு இலையை விரித்து தண்ணி தெளித்து தொடச்சி எடுத்துட்டு நல்லா சுட சோத்தை கொட்டி அப்படி புளி வெட்டி சூடாக காலையில் வச்ச நாட்டுக்கோழி குழம்பு மத்தியானம் சுட வச்சு அப்படி தொடக்கறியோடு எடுத்து போட்டு குழப்பி வாய்க்குள்ளே இறக்கி அது தொண்டைக்கு இறங்கும் இருக்கும். அந்த இடத்துலயே உட்கார்ந்து நம்ம சாப்பிட்டா கூட இப்படி ஃபீல் இருக்காது. நீ சொல்ற ஃபீல்லே அப்படியே வந்து இதுல தெரியுது முத்து நீ ஒரு பேச்சாளர். ஆனா சாப்பிடு அந்த ரியல்ல வந்துட்டு கொண்டு போயிட்டீங்க ஒரு செகண்ட். இப்போ எனக்கு நிஜமா பசிக்குது. உங்களுக்கு பசிக்குது கரெக்டா? ஐயோ மன்னிச்சிடுங்க, வீட்டுக்கு வந்து விருந்தாளியே உங்களை கவனிக்காம இருக்கிறது முடியவே முடியல. எடுத்தாங்க பாத்தீங்களா ஆக்கர் மேடம். அதனால உங்களை கவனிக்காம இருக்க முடியாதுன்றதுனால நான் வந்து ஒரு நீங்க 80% ஒரு டிஷ் பண்ணிட்டே இருக்கும்போது நீங்க டிங் டாங் வந்து காலிங் பெல் அடிச்சிட்டீங்க. அந்த 20% டிஷ்ஷையும் நம்மளே போய் முடிச்சிட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை செய்வோமே. வாங்க, என்னோட ஸ்பெஷல் பிரீத்தி கிச்சனுக்கு கூட்டிட்டு போறேன். யாரு பிரீத்தி சொல்ல வேண்டாம். வாங்க, வீட்டுக்கு வந்த விருந்தாளியை ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பாட்டு தான் கொடுக்கணும். நான் தான் தொண பேசுறேன் நினைக்கிறேன். வாங்க சார், ஒருத்தர் இந்த சைடு வாங்க, ஒருத்தர் இந்த சைடு வாங்க. ஓகே, ஆக்சுவலி வெல்கம் டு மை கிச்சன். என்ன வந்த உடனே சமைக்க போயிட்டீங்க? இருங்க, ஃபர்ஸ்ட் என்னோட கிச்சன் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேணாமா? எவ்வளோ அழகா வந்து நானும் தொடச்சி இல்லைங்க, சும்மா அப்படிலாம் ஆடுது. அது எப்படி உங்களுக்கு தெரியாமையா? நீங்க வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு விஷயம் நான் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் அதை காமிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிச்சன் எப்படி இருக்கு? திஸ் இஸ் மை கிச்சன். ஆக்சுவலி என் கிச்சன், ஆனால் அதுக்கு பேர் வந்து நான் பிரீத்திஸ் கிச்சன் வச்சிருக்கேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டமே பிரீத்தி அப்ளையன்சஸ் மட்டும்தான். அதனால் பிரீத்தி அப்ளையன்சஸ் வச்சு இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு விஷயமும் சமைச்சு வச்சுருக்கேன். ஐ மீன் ஃபுல்லாக இல்லை, ஒரு 75% 80% சமைச்சிருக்கேன். அதை இப்போ உங்களோட சேர்ந்து லைட்டாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே வேறு லெவலில் கூட. ஆக்சுவலி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன ப்ரோ வீட்டுக்கு வரீங்களே சமைச்சிருவா நான்வெஜ் அப்படின்னு கேட்டேன். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க? இல்லை நான் வந்து வெஜ்ஜு விரதம் அப்படின்னீங்க. அதை கேட்டோன்னே நீங்க சமைச்சிரவா நான் வெஜ் நீங்கல்ல, நான் வச்சு தான் செஞ்சிருவீங்க அப்படின்னு வெஜ் கொஞ்சம் சமைச்சிக்கலாம். எனக்கு மனசுல ஒரே வருத்தம். அதனால உங்களுக்கு பொருத்தமான ஒரு ப்ரோக்கோலி சூப்பை சமைச்சிருக்கேன் இன்னைக்கு. ஓகேங்களா? நாட்டுக்கோழி போல ப்ரோக்கோலி. சிந்தனை. ஓகே, இப்போ இருங்க, நான் அப்படியே கண்டினியூ பண்ணி முடிச்சிடுறேன். எப்படி நெருப்பேரா அப்படி சமைச்சிங்க? பயப்பட வேணாம், நான் வந்து குக் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க பாதியிலே வந்துட்டதுனால நான் உங்களை அப்படியே உங்ககிட்ட பேசி பழகி ரொம்ப இதுவாயிட்டேன். அதனால இப்போ நம்ம அதை குக் பண்ணி முடிச்சிடலாம். தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்காக இல்ல முடிக்க போறேன். இருங்க, எதுக்கு பதறீங்க? இதுக்கு இத்தனை क्वेश्चन கேக்குறீங்க? ஆஹா,
பாருங்க மிக்ஸில ஒரு சூப்பு செய்ய போறாங்க. இப்படி ஒரு சமையல் கலைஞர தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா ஆக்சுவலி நான் வந்து இத நல்லா சாட்டே பண்ணி நல்லா ஆற வச்சாச்சு. ஓகேயா? சோ இப்போ இது அப்படியே வந்து நம்ம அந்த ஒரு குவாண்டிட்டி கன்சிஸ்டன்சி வரதுக்காக நல்லா மேஷ் பண்ணிரும். நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணி மிக்ஸில தான் சூப் செய்ய போறீங்களா? ஏங்க எப்படி தண்ணியா வரும்? எல்லா விஷயமும் தேவைங்க. எனக்கு தெரியாது சூப் பத்தி நமக்கு அறிவு கிடையாது. அப்படி சொல்லுங்க, நான் சொல்லி தரேன். நிஜமாவே எனக்கு அறிவு கிடையாது. சரி ஓகே. சோ இப்போ நான் இதெல்லாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பேச்சுக்கு நிஜமாவே அறிவு கிடையாது. சரி ஓகே. என்ன யாரோ பாத்து கஷ்டப்படுறீங்க. சரி பார்த்து வலிக்கு போகுது. தரமாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ப்ரோக்கோலி சட்னி சட்னி இல்லைங்க, சூப்பு செஞ்சுட்டு இருக்கேன் நான். சட்னின்றீங்க ஏங்க? அந்த தண்ணி எடுங்க ஃபர்ஸ்ட். அந்த தண்ணி எடுங்க. ஐயோ, முன்ன பின்ன வீட்ல சமைச்சிருக்கீங்களா இல்லையா? போனதே இல்லையா அந்த சைடு? அம்மாக்கு சமையல்ல நான் செய்யற பெரிய உதவி என்னன்னா சும்மா அவங்க இருக்குது. சமைக்கும் போது அந்த பக்கம் போகாம இருக்குது. நிஜமாவே அப்போ நீங்க வந்து ஹெல்ப் செஞ்சதே இல்ல அம்மாக்குல? இல்ல என்ன விட்டதே இல்ல. நல்ல வேலை. ஏய் இப்போ ஆக்சுவலி மேஷ் ஆயிடுச்சு. நம்ம இத பவுல்ல கன்வெர்ட் பண்ணிடலாமா? கொஞ்சம் கமால். எக்ஸ்கியூஸ் மீ. இல்ல இல்ல வாவ், நான் சொன்ன மாதிரியே பேஸ்ட் ஆயிடுச்சா? வேஸ்ட் ஆயிடுச்சா? 5 minutes later. எவ்வளவு மல்டி டேலண்டட் இருந்தா நீங்க இதுல புகழணும் என்ன? ஏன்னா உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஒரு ப்ரோக்கோலி சூப்பே நான் ரெடி பண்ணியிருக்கேன், அதுவும் 2 நிமிஷத்துல. இப்ப பாருங்க அது சூப்பே ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலி இப்போ ரெடி டு ஈட், செம்ம ஹாட்டா இருக்கு. உனக்கு அழகான பவுல்ல அப்படியே நான் தரேன், நான் உனக்கு சாப்பிட. ஓகே? எல்லாமே இருக்கு, பட் பெப்பர் மட்டும் சூப்புக்கு மிஸ் ஆகுது. பெப்பர் கரெக்ட். பெப்பர் வேணும்ல? இதா இருக்குல்ல, ஆனா இத போட முடியாது. போடலாமே, ஏன் போட பெப்பர் பொடி வேணுங்க. பெப்பர் பொடி தானங்க வேணும். அதான் பெப்பர் இருக்கே நம்ம கிட்ட. இத பாருங்க, பெப்பர் பொடி ஆக்கிடுவோம். நீங்க போய் அம்மில வச்சு அரைச்சு கொண்டாந்து. அவ்வளோ டிலேலாம் கிடையாது. என்கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. இப்படி வந்துருங்க. ஆக்சுவலி என்கிட்ட இருக்கிறது பிரீத்தி ப்ளூ லீஃப் டைட்டானியம் 15.0. இதுதான் எனக்கு வந்து ஒரு சீக்ரெட் லைக் என்னோட சீக்ரெட் ரெசிபிஸ் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான விஷயம் என்னோட கிச்சன்ல இருக்கிறதுனா இதுதான். அது ஆலியா மனசாவே சமைச்சிடலாம். அண்ட் இதுதான் வந்து நான் சொன்ன டர்போ ஸ்பைஸ் ஜார். இதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் அரைக்க முடியும். இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 பேர் 3 பேர் தானே இருக்கோம். நம்மளுக்கு ரொம்ப பெப்பர் அரைச்சி வேஸ்ட் ஆகுது, அது என்ன பண்ணுறது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம சமைச்சு சாப்பிடணும்னு நினைப்போம். அந்த மாதிரி நம்ம நினைக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோண்டு பெப்பர் மட்டும் இங்கே போட்டு அரைச்சி நம்ம சாப்பிடலாம். ஒரு சிக்கனமான குடும்பத்துக்கு தேவையான பொருளுங்க. எக்ஸாக்ட்லி. இப்போ நான் வந்து வெறும் 5 பேப்பர் பால்ஸ் போட்டு நான் அரைக்க போறேன். நீங்க நம்ப முடியுமா? எந்த மிக்ஸியாவது வெறும் 5 அரைக்குமா? 2 3 4 5 கரெக்டா 1 2 3 4 என்னமா தங்க கடையில 5 கரெக்டா 5 பெப்பர் பால் தான் போட்டுருக்கேன். 5 பேப்பர் பால் தான். இப்ப பாருங்க, பெப்பர் இஸ் ரெடி. உங்களுக்குள்ள இவ்வளவு திறமையா? பாருங்க எவ்வளவு ஃபைனா கிரெயின் ஆயிருக்கு பாருங்க. வெறும் 5 பெப்பர் தானே போட்டோம், அதுக்கே சூப்புக்கான பெப்பர் ரெடி. அதுக்கே 10 பெப்பர் வந்துச்சுல சொல்லக்கூடாது. இல்ல இல்ல, நம்ம நிறைய வேஸ்ட் பண்ணல. நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஏய் வாவ், உங்களுக்கு சமைக்க தெரியாது, நல்லா டெக்கரேட் பண்றீங்க. எல்லாமே முக்கியம் உங்க சமையல்ல. டெக்கரேட் பண்ணணும், பிரசன்டேஷன் தானே இம்பார்ட்டன்ட். வாவ், எவ்வளோ நைஸா இருக்குல்ல? ஆமா, சாப்பிட்டாதான் நைஸா இருக்கான்னு தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க நம்பி சாப்பிடலாம். என் ஹஸ்பண்ட் கிட்ட ஃப்ரெண்டா இருந்தீங்களோ? இல்ல, வரும்போதே அவர் சொல்லி அனுப்பிட்டாரு. இந்த ப்ரோக்கோலியை சாப்பிடுங்க, உங்க நாட்டுக்கோழியை நீங்க மறந்துடுவீங்க. வாவ், நைஸ் ரைம். இருங்க, உங்களுக்கு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். என்ன மேடம் சூப்ல தயிர் ஊத்துறீங்க? என்னது சூப்ல தயிரா? தயிர் இது இல்ல, என்னன்னு சொல்லுங்க. இது வந்து இட்ஸ் a fresh cream.
அதுவும் நம்ம முத்து அண்ட் சாச்சனா வந்து நல்லா ஃப்ரெஷ் ட்ரெண்டிங் பேரா இருக்கிறதுனால அவங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷான ப்ராக்கலி சூப் என் கையால கிரீம் மூழ்குது உள்ள. இருங்க நான் ஹார்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன். அது கஃபேலலாம் இது 8 புள்ளி குளங்களா? அடாடா. அதாவது ஒரு ஒர்க்ல பேட்ச் ஒர்க் பண்ணலாம். பேட்ச் ஒர்க்க வச்சே ஒரு ஒர்க் பண்ணிருக்கீங்க பாருங்க. எக்ஸ்ட்ரா. ஓகே ரெடி கைஸ், ஜோக்ஸ் அப்பார்ட். உங்களுக்காக நானே வந்து என் அன்பை ஒரு ஹார்ட்டா வந்து அந்த ஃப்ரெஷ் க்ரீம்ல போட்டு செஞ்சேன். இட்ஸ் அ ப்ரோக்கோலி சூப். இட்ஸ் அ க்ரீம் ஆஃப் ப்ரோக்கோலி. அதனால 2 பேரும் டேஸ்ட் பண்ண போறீங்க. இருங்க உங்களுக்கான ஏன் முதல்ல நீங்க ட்ரை பண்ண கூடாது? நான் ட்ரை பண்ணுவேன். அன்பா. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அன்புனால அன்பா உங்களுக்கு தான் கொடுத்தா ஆமா. எதா இருந்தாலும் சாப்பிடுறேன். நான் எப்பவுமே இது பண்ண மாட்டேன். சொல்லுங்க. சாப்பிட்டு பாருங்க. சரியா இருக்கா? என்ன பாருங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சும்மா சொல்லக்கூடாது. சும்மா சொல்லுங்க. நீங்க என்னதான் விளையாட்டுத்தனமா செஞ்சாலும் விருப்பத்தோட செஞ்சதால அது வந்து சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. சிறப்பா இருக்கு. ஆக்சுவலி வந்து ஒரு பொன் மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி என்னோட அந்த கை வண்ணம் நான் அதுல காமிச்சிருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். எப்படி ஒரு 5 ஸ்டார் லெவல்ல ஒரு ஷெஃப் சமைச்ச மாதிரி இருக்கா? 5 ஸ்டார் லெவல்ல இல்ல 4 ஸ்டார் கொடுக்கலாம். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? நீங்க சாப்பிட்டதை நானும் சாப்பிட்டு பார்க்க போறேன். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி பண்ணணும்ல அதுக்காக. ப்ளீஸ் கோ ஹெட். நல்லா இருக்கு. அந்த பெப்பர் போட்டு அவங்க எப்படி நல்லா வந்துச்சு நான் சமைச்சது எப்படி பதட்டப்படுறாங்க. ஆக்சுவலி பெப்பர் நம்ம லாஸ்ட்ல போட்டோம்ல அது அந்த அளவுக்கு சூப்பரா அந்த ஃபைன் கிரைண்ட் ஆகி வந்ததுனால ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த கன்சிஸ்டன்சி எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் ஏதோ உங்க வீட்டுக்கு நான் சாப்பிட வரேன். நல்லா இருக்கா இல்லையா? நிஜமா சூப்பரா இருக்கு. இல்ல எனக்கு அதனால தான் ஷாக்கிங்கா இருக்கு. எனக்கு எப்படி இது நல்லா இருக்கு அப்படின்னு. சரி ஓகே இருக்கு. ஆக்சுவலி நீங்க வரீங்கன்னு சொல்லி அந்த கோழி கதறல் தான் நான் செய்யலாம்னு இருந்தேன். அது கதறல் இல்ல. தகரல். ஐயோ. பதறலா? தரக்கல். கதறல் பதறல் மோதறல் செதறல். கோழி தரக்கல். தரக்கல். ஓகே நான் மைண்ட்ல வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வாட்டி நீங்க 2 பேரும் வரும்போது நான் வீட்ல கோழி தரக்கலை பண்ணி வச்சிருப்பேன். ஓகே ஃபைன் சூப்பர். பட் நிஜமாவே நீங்க 2 பேரும் வந்ததுக்கு நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அண்ட் 2 பேரும் சச் ஸ்வீட் ஹார்ட்டா இருந்தீங்க. இவ்வளோ நேரமா எனக்கு அந்த அளவுக்கு இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு மொமெண்ட்டே நமக்கு ஹாப்பி ஆயிரும். அந்த மாதிரி எனக்கு எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் 2 பேர் இன்னைக்கு வந்தது வந்து நிஜமாவே ஃபுல்ஃபில் ஹாப்பி ஆயிடுச்சு. ஆனால் நான் நினச்சிட்டு இருந்தேன் நம்ம சமைக்கிறோமே நம்மளுக்கு இந்த சூப்பை ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு ஆள் இல்லையான்னு. கால் பண்ண உடனே எடுத்துட்டீங்க 2 பேரும். அதில் சூப்பு முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா எடுத்துக்க மாட்டோம். அன்எக்ஸ்பெக்டடா எடுத்துட்டோம். சரி எனிவே என் வீட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்கல்ல வயிற்று மட்டும் நம்ம நிரப்பக்கூடாது. நம்ம வந்து கையும் நிரப்பி அனுப்பணும் அப்படின்றதுக்காக மோதிரம் போட போறீங்களா? நான் வந்து ஒரு ஆக்சுவலி ஒரு விஷயம் வச்சிருக்கேன். இப்போ நம்ம எங்க இருக்கோம்? நம்ம பிரீத்திஸ் கிச்சன்ல இருக்கோம்ல. உங்க கிச்சன் சொல்றீங்க? அதாங்க என் கிச்சன். ரெண்டு ஒண்ணு தாங்கறீங்க. பேர் பிரீத்திஸ் கிச்சன்ங்க. ஏன்னா எல்லாமே பிரீத்தி ஐட்டம்ஸ் நான் வச்சிருக்கேன். பிரீத்தி அப்ளையன்சஸ். என் வீட்ல ஃபுல்லா இருக்குறதுனால அது பேரும் நான் பிரீத்திஸ் கிச்சன் வச்சிட்டேன். ஓகேங்களா? நல்லா தானே இருக்கு. எனக்கு ஒரு ஷார்ட் நேம் வச்சுக்கலாம்ல. நல்லா இருக்கு. சோ அந்த மாதிரி இப்போ என்கிட்ட வந்து எல்லாமே பிரீத்தி அப்ளையன்சஸ் இருக்கிறதுனால நான் வந்து ஆல்ரெடி நிறைய ஸ்டாக் வச்சிருக்கேன். உங்களுக்குலாம் கொடுக்கணும். ஏன்னா வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வெறும் கையோட அனுப்பக்கூடாது. அதனால பிரீத்திஸ் அப்ளையன்சஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு gift நான் கொடுத்து உங்களை நான் மனசை நிறைக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இதுதான் வந்து பிரீத்தியோட gift அண்ட் என்னோட gift கூட. ஆக்சுவலி பிரீத்தில வந்து லேட்டஸ்ட் லான்ச் இது மினி பிளெண்டர். இது நீங்க வந்து இப்போ ஷூட்டிங்லாம் போறீங்கல்ல நீங்க அப்படியே ஈஸியா கேரி பண்ணிக்கலாம். உங்க ஷூட்டிங்க்கு இத கேரி பண்ணனும். அதுக்காக உங்க இத தந்துறேன். நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நேரமா சொல்லிட்டு இருக்கேன் தருவீங்க. கண்டிப்பா இருக்குங்க. வெறுக்கையில அனுப்ப மாட்டோம்ல. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே thank you so much for coming. and அது மட்டும் இல்ல நம்ம வந்து லிவிங் ரூம் போனீங்கன்னா அங்கேயும் சில கிஃப்ட்ஸ்லாம் உங்களுக்கு அப்படியே எத்தனை ரூம் இருக்கு உங்க வீட்ல மாதிரி? வாங்க அதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்படிதான் எல்லாரும் கூட்டி போங்க. ஆக்சுவலி லெக்ஸ்கோ வந்து நம்மளோட வந்து ரொம்ப ரொம்ப நாளா வந்து ஃப்ரெண்டா இருக்காங்க. அவங்க கிட்ட நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நம்ம முத்துவும் சாச்சனாவும் வீட்டுக்கு வராங்கன்னு. அவங்க படார்னு நான் வந்து ஒரு கிஃப்ட் வவுச்சர் அனுப்புறேன்ட்டாங்க. ஸோ அதனால இந்த கிஃப்ட் வவுச்சர் ஃப்ரம் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ் உங்களுக்காகவே உங்க 2 பேருக்காகவே உங்க பாண்டிங் நல்லா அனபாண்ட் மாதிரி நல்லா ஒத்துமையாகி நிறைய ஊரை சுத்தி பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே இதுக்காகவே நானும் முத்து ஒரு இன்டர்நேஷனல் டூர் வந்து பிளான் பண்றோம். தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ இன்னொன்று இருக்கு உங்களுக்கு கிஃப்ட். பிகே அல்லூர் டெர்மா கிளினிக் இருக்காங்களா அவங்க இப்போ தான் சென்னையில் செம்மையாக ஒரு வேற லெவலில் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் உங்களோட நீங்க வேற இப்போ எல்லா வெளிலலாம் போறீங்க உங்க ஸ்கின் பல ஹீரோலாம் போறீங்க. கரெக்ட். அதனால கொஞ்சம் பல இருக்கணும்ன்றதுனால அவங்களோட கிஃப்ட்
வா ஹேம்பர் உங்களுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டேவாக இருந்தது. பியூட்டிஃபுல்லான 2 விருந்தாளிங்க என் வீட்டுக்கு வந்ததில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதே மாதிரி இன்னும் நிறைய நாட்களில் நிறைய விருந்தாளிங்களை நான் கூப்பிட போகிறேன். எல்லாருமே கூப்பிட்டு நான் என்ன சமைக்க போகிறேன், என்ன அவங்கள சாப்பிட வைக்க போகிறேன், அதெல்லாம் ரொம்ப க்யூரியஸாக இருக்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது பிரீத்தி கிச்சன் அப்ளையன்சஸ் பிரசன்ஸ் வாட்ஸ் குக்கிங். எல்லா செலிபிரிட்டியும் நம்ம ஷோவில் வச்சு தட்டுறோம், தூக்குறோம். Preeti Kitchen Appliances presents What's Cooking. Presenting sponsor Preeti. Preethiக்கு நான் guarantee. Associate sponsor Let's Go Holidays. Travel beyond boundaries. VK Alu Derma Clinic. Your beauty, your confidence. And BTS Brownie the Soul. I'm sure you'll buy it again.